இப்போ மேகனா போகிறோம் கொஞ்சமே பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு பெரியா விடை பிரிக்கிறோம். பெரிய விடை பிரிக்குமா? கண்டிப்பாக பீச்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். 8 நாள் எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. எக்ஸாம் எழுதி விருப்பாயிடுச்சு. எங்கள் மூஞ்சி பாருங்க படிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்க மூஞ்சி படிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறோம். படிக்கிற மாதிரி இருக்குது. எங்களை படிக்க வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். படித்து எக்ஸாம் எழுதிட்டோம். 8 எக்ஸாம் வெறுப்பாக இருக்குது. நாங்கள் ரிலாக்ஸ் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுவேன். இப்போ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கோவலம் பீச் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். திருப்பி அப்படியே அவன் சேலத்துக்கு போயிட்டு நான் சென்னை நோக்கி போகிறேன். எங்கள் சார் சொல்கிறேன் ஆயிரத்தி ஒரு இன்றையிலிருந்து 3ஆம் நாள் சோழ தேசத்தை நோக்கி பயணம் செல்கிறோம். சேலக்காரா இன்றை தொட்டு 2ஆம் பகல் நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்புறோம். பாய். பீச்சில் சந்திப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோவலத்தில் இருக்கோம். செம்மையாக இருக்குது. சும்மா தான் இருந்தேன். எக்ஸாம் முடிஞ்சு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தான். அதை பார்த்துங்க. எதுக்கு வந்தான்னு எங்களுக்கும் தெரியல. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேன். கண்டிப்பாக தெரியல. எல்லாருமே ஜோடியாக இருக்காங்க. நாங்கள் மட்டும் தனித்தனியாக இருக்கோம். அது ஒன்றும் புரியல. நாங்கள் எல்லாமே வந்தால் காரணம் சொல்லி பதிப்பாக கூப்பிட்டு வந்தா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். வாழ்க்கை போர் அடிக்குது. எக்ஸாம் எழுதி செல்ஃபாகுது. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசும். எக்ஸாமுக்காகயா டிப்ரெஷனில் இருக்கோம். எக்ஸாம் எழுதி டிப்ரெஷனில் இருக்கோம். 8 எக்ஸாம் எழுதுறோம். நாங்கள் மட்டும் அந்த டிப்ரெஷனில் வந்திருக்கோம். பார்ப்பீங்க, எல்லாத்தையும் பார்ப்பீங்க. நைட்டு பார்ட்டி தான். இல்லை அவன் மட்டும் தாங்க. நான் இல்லை. ஐயோ நான் இல்லை, அவன் தான். காற்று அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் தண்ணி வந்து உள்ளே பம்ப் ஆகி வருது. ஒரு காமெடி பேசுது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, பௌர்ணமின்றதுனால வழக்கத்துக்கு மாறாக தண்ணி ரொம்ப மேலே வருது. எல்லாரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. வரல எந்த ஒரு கடையிலும் ஒரு திங்ஸ் சாப்பிடவே முடியல. கடை வரையும் தண்ணி வந்துட்டு போகுதுன்னா பார்த்துங்களேன். ஷாப்பில் இருக்கும் தண்ணி வந்தது, சாப்பிட விட முடியல. அவ்வளோ கிட்ட பௌர்ணமின்றதால சொல்கிறாங்க. ஆனால் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொன்னோம்ல, நீங்கள் பாருங்களேன் வழக்கத்துக்கு மேலே தண்ணி எங்கே வந்து நிற்கிது பாருங்களேன். தண்ணி மேலே நிற்கிது. கேட்டால் இது பௌர்ணமின்றாங்க. பாருங்களேன் தண்ணி எவ்வளோ மேலே இருக்குது. மக்களால் நடந்து வர முடியல. பௌர்ணமின்றதால தண்ணி உங்களை வந்து போகுது. ஒரு மாவளம் காலிஃப்ளவர் பக்கோடா பாருங்கள். 2 பேரும் பெத்த பயிருக்கும். ஆல்ரெடி வயசான மாதிரி இருக்கும். காலையில் கலாய்க்கிறாங்க. எங்களை அங்கே நிலைமையில் ஓடி போய் கிளி பிடிச்சி வாங்கணும். இதுனா இது வந்து காலிஃப்ளவர் சில்லியா. நம்ம ஊரில் அது பக்கோடா. உங்களுக்கு தெரில. ஓகே சாப்பிட்றோம். நல்லா பார்த்துங்க. அக்காவு டேஸ்ட்டு அது நாங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணுறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? கொஞ்ச நேரத்தை கழிச்சு அதை பார்ப்பீங்க. நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறோம். எதுக்காக என்னன்றதை நாங்கள் பொறுமையாக சொல்கிறோம். நீங்கள் பாருங்கள் சரிங்களா? அதாவது உங்கள் மூஞ்ச காமிங்க. ஏதோ பண்ணுறீங்க நல்லா தெரியுது. உங்கள் ஆராய்ச்சி இருந்து காமிங்க. நீங்கள் எடுத்துன்னு வாங்க சரிங்களா? நான் கேமரா ஹேண்டில் பண்ணுறேன். குச்சி எப்படி எடுக்கிறது தெரியாது. இல்லை தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க. இது என்னன்றது உங்களுக்காக தெரியாது நினைக்கிறேன். நாங்கள் சொல்கிறோம். கோதுமை வந்து பண்ணுறாங்க. அது என்னென்னு உங்களுக்கு தெரியாமல் வந்துருக்கும். ஒன்றும் இல்லை, கேக்கு சரிங்களா? கிட்ட வைப்பா சபா இப்பவே கண்ணை கட்டுது. கேக்கு சரிங்களா? என்ன காமி எதுக்கு கேக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கே மாட்டோம். 1 வருஷம் எக்ஸாம் எழுதி ரொம்ப நொந்து போய் டிப்ரெஷனில் வந்தோம். சரி ஒரு வருஷம் முடிஞ்சுட்டு கேக் வெட்டலாம் சொல்லிட்டு கோதுமை ஐடியா கொடுத்தான். அவன் கேக் வெட்டுவான் அவங்க கையில். நீங்கள் பாருங்கள். வெட்டுங்க கோதும் கேக் வெட்டுறா பார்த்துங்க. இரு பாட்டு போடுறா. இது எதுக்கு நம்ம வெட்டுறோம்? கல்லூரிகள் பெற்றதை ஒட்டி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எங்களால் ஆட முடியாது. அதில் கேக் சிம்பிளான கேக் வெட்டுறோம். கேக் வெட்டிக்கிறா பார்த்துங்க. கேக் வெட்டுப்பா கொஞ்சம் விட்டு போயிட்டு. கடலாக கரைஞ்சிருச்சு. கேக் விட்றா கொஞ்சம் கேக் விட்றா. அவ்வளோதான்யா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கேக் நல்லா இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு அப்பா நாங்கள் தரோம் சரிங்களா? கேக் வெட்டின மென்ஷனை பார்த்துங்க. இவர் தான்
ஓரத்தில் ஃபுல்லாக லவர்ஸு. கௌதம் வந்து இது ஆசைப்பட்டான். நாங்கள் போய் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவோம் சரிங்களா. அவனை கௌதம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நாங்கள் சிங்கிளாக இருக்கோம், அவங்களாம் கம்மிட்டாக இருக்கும். டேய் இங்க செங்கல் சைக்கோன்னு ஒருத்தன் இருக்கிறான். செங்கலை எடுத்து உசுன்னு மூஞ்சிலே விடுவான். எல்லாரும் கம்மிட்டாக உட்காந்துருக்காங்க. ராஜன் படகில் ஏறிக்கிறான். பார்த்தீங்களா, எல்லாரும் கம்மிட்டாக இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும் சிங்கிளாக இருக்கோம். என்ன கௌதம் என்ன கம்மிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கம்மிட்டாக இருக்காங்க. நாங்கள் மட்டும் சிங்கிளாக சுற்றி இருக்கோம். 2 பேர் வழி இல்லாமல் கௌதம் மாதம் மாரி அந்த பசங்களை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுவோம் சரிங்களா. எங்களுக்கு ஆசை இல்லை, இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம். எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு அவர்கள் அந்த ஊருக்கு செல்கிறோம். விடையா பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகலான்னு தான் நாங்கள் ஆனால் இங்கே வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டோம். என்கிட்ட சொல்லிட்டு நீ ஏதோ தெரிஞ்சுக்கிற போயிட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோவளத்தில் பக்கான ஒரு ப்ளேஸ் இருக்குது. வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். நாங்கள் இப்போ உள்ளே போய் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். எங்கள் ஸ்பான்சர் என்ன சொல்கிறதுன்னு தெரில. கண்டிப்பாக நாங்கள் உள்ளே போவோம். அப்போ இங்கே இது உள்ளே போய் சாப்பிட்லான்னு ஐடியா இருக்கும். நாங்கள் போகிறோம் இந்த ப்ளேஸுக்கு. அதுதான் நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு புடி நாங்கள் போயிட்டு உங்களுக்கு அந்த இடத்த காமிக்கிறோம் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கோம். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். கௌதம் தான் ஸ்பான்சரு. உள்ளே போயிட்டு இது பண்ணுறோம். என்னடா சாப்பிடலாம் உள்ளே போயிட்டு? நாங்கள் அப்படி இல்லை. அப்படி இல்லையா, நீ தான் ஸ்பான்சரு, பார்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ். அவன் தான் ஸ்பான்சரு. ஸோ நாங்கள் போய் சாப்பிட்டு என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறோம். கண்டிப்பாக சாப்பிடுவோம். இவங்க தான் ஸ்பான்சரு, பார்த்துக்குங்க. ஹீட்டாக ரைட்டாக பரவாயில்ல சமாளிச்சிங்க.